ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துக்கிறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க 9677701701. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னாரு, அதை செயல்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். அதுல உடன்பாடு இருந்தா நீங்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது வந்து அவர்கிட்ட இருந்து காப்பி அடிச்சுட்டு தான் காப்பி பேஸ்ட்னே வச்சுங்களேன். என்ன விஷயம்னா நன்மையான விஷயமா தான் நிறைய பேர்ட்டு நான் காப்பி அடிப்பேன். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது வந்து உலகத்துல எல்லா விஷயங்களுக்குமே வந்து நன்மை அந்த நேரத்தோட முடிஞ்சிடும். ஒருத்தர் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் உங்களை வயிறார வாழ்த்திட்டு போயிடுவார். அதே மாதிரி காசு கொடுக்குறீங்கன்னு சொன்னாக்கா அப்போ உங்களை வாழ்த்திட்டு போயிடுவார். இது எல்லாம் நன்மைகளான விஷயம்தான். கடவுள்கிட்ட உங்களுக்கு கண்டிப்பா நன்மை கிடைக்கும். அது அந்த நேரத்துக்குரிய நன்மைகள் தான். ஆனா நிரந்தரமா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போறோம். நீங்க இறந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு அதுல இருந்து நன்மை வந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஒரு சில விஷயம் தான் இருக்கு. அதாவது ஒரு இடத்துல மரம் நட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுல இருந்து பழத்தை எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்க இறந்துருவீங்க. அந்த மரம் பெருசாகி அந்த கொட்டை இன்னொரு இடத்துல மரமா விளைஞ்சு இப்படி அது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நெல் மணியை விளைய வச்சாக்கா எப்படி 700 நெல் வெளியே வருதோ அந்த மாதிரி நீங்க போட்டது ஒரே ஒரு மரம் தான். ஆனா வந்து எங்கெங்கயோ மரம் வளர்றதுக்கு அது காரணமா இருக்கும். இது வந்து நிரந்தர நன்மை. இந்த மாதிரி படிப்பு செலவுக்காக ஒருத்தருக்காக ஒரு படிக்க வைக்கிறீங்க ஒருத்தரை அப்படின்னு சொன்னாக்கா அவர் படிச்சு நீங்க இறந்துருவீங்க. அவர் படிச்சு இன்னொருத்தரை படிக்க வைப்பாரு. படிப்பை நிறைய பேருக்கு சொல்லி தருவாரு. இப்படி அந்த படிப்புக்காக நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சாக்கா அதுவும் வந்து நீங்க இறந்ததுக்கு பிறகும் கூட உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குது. அதை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்க. அதனால நீங்களும் அந்த மாதிரி படிப்புக்காக ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வீட்டுக்கு சூழ்நிலைக்கு ஆசைப்படுறீங்களா, அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வண்டி எடுக்கக்கூடியவங்க 5 பேர் 5 வண்டி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் நான் தரலான்னு இருக்கேன். ஒரு வண்டியை எடுக்கும் போதே வண்டி எடுக்கக்கூடியவங்க எங்க வீடு பக்கத்துல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிப்புக்கு அப்படின்றீங்களா, அவங்க பேரை எழுதிக்குவேன். நான் 5 பேர் 5 வண்டி கொடுத்து டெலிவரி வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். 5வது நபர் ஒரு வண்டியை எடுத்துட்டு அவருடைய சொந்த பந்தங்கள் யாரோ அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ அவங்க பேரை கொடுத்துட்டு போறாங்கன்னா 5 பேரையும் குலுக்கல் சீட்ல எழுதி போட்டு டப்பால உடனே எடுப்பேன். உங்க முன்னாடியே குலுக்கி காட்டுவேன். அதுல யார் பேர் வருதோ அவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இது எதுக்காகன்னு சொன்னா வண்டி எடுக்கிற உங்களுக்கும் ஒரு நன்மை, கொடுக்குற எனக்கும் ஒரு நன்மை. நான் இறந்ததுக்கு பிறகு அவங்க அடுத்தடுத்தவங்களை படிக்க வைக்கும் போது அதுல ஒரு நன்மையை கடவுள் எனக்கு தருவான்றதை நான் நம்புறேன். இதை வந்து நான் இன்றையில இருந்து செயல்படுத்தலாம். இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து இதுக்கப்புறம் டெலிவரி ஆகிற ஒவ்வொரு வண்டிலையும் 2000 ரூபாய் எடுத்து வச்சு 5 பேர்ல ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து குலுக்கி போட்டு அதுல ஒரு ஆளுக்கு தரப்போறேன். மீதி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தா மீதி 4 பேர் இருக்காங்களே அப்படின்னும் போது மறுபடியும் குலுக்குவேன். அடுத்த 5 பேர் எடுக்கிறாங்களே அதுல இந்த 4 பேரை சேர்த்து மறுபடியும் குலுக்கி ஆக மொத்தம் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேருக்கும் கண்டிப்பா 10,000 ரூபாய் இருக்குதுன்னு நினைச்சிட்டு என்கிட்ட வந்து வண்டி எடுங்க. ஓகேங்களா? அதனால இதை ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி வண்டியை அதிகமா லாபம் வச்சோ அந்த லாபத்திலையோலாம் எடுக்கிறதுலாம் கிடையாது. என்கிட்ட எப்பவுமே பேரம் கிடையாது, ஃபைனான்ஸ் கிடையாது. இதை ஞாபகத்துல வச்சுங்க. அதே மாதிரி என்கிட்ட வந்துட்டு பேரம் பேசாதீங்க. ஒரே ரேட்டு தான் வண்டி எப்பவுமே. இது நானா கொடுக்கக்கூடிய காசு தானே தவிர உங்க காசுல இருந்து உங்க வண்டிக்கு உங்க மேல அதிகமா வச்சோ அந்த காசுல பிடிச்சோலாம் பண்ணல. கடவுளுக்கு பயந்து இது என்னுடைய காசுல ஒரு 2000 எடுத்து வச்சு ஒரு ஆளுக்கு உதவி செய்யலான்னு இருக்கேன். அதனால என்கிட்ட வண்டி எடுக்கக்கூடிய வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரு 10,000 ரூபாய் ஒரு உதவி செய்ய போறாரு அந்த ஞாபகத்துல வாங்க. அதே சமயத்துல சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதுதான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை. நிறைய வண்டிகள் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே வித்துக்கிட்டு தான் இருக்கு. டெய்லி டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு நாள் இந்த யோசனை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி செய்யும் பொழுது அதுல உங்களுக்கும் வண்டி எடுக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் இல்லையா? அதுல உங்க 2000 நீங்க வண்டி எடுக்க வரக்கூடிய அந்த 2000 எடுத்தா தானே அந்த 5 பேர் சேர முடியும். அந்த 2000 எடுத்து வைக்க முடியும். அதனால வண்டி எடுக்க வர்ற நீங்க ஒரு மனிதரை படிக்க வைத்தவர் போல நான் உங்களை கருதுறேன். அதை ஞாபகத்துல வச்சுட்டு வாங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 2 வண்டி போட போறேன் இப்போ. இது 2 வண்டியில ஒன்னு வந்து 19 ஒன்னு வந்து 15. ஃபர்ஸ்ட் 15 மாடலை காட்டிடுறேன். அதாவது ஏற்கனவே 12 10 எல்லாம் இந்த மாதிரி பாடி கட்டி ஒரிஜினாலிட்டியா வண்டி கொடுக்கறது தான் என் பழக்கம். அதே 13 இப்போ போட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது போயிடுச்சு. இப்போ 15 போடுறேன். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிடுங்க. ஏன்னா என்கிட்ட இருக்காது வண்டி, உடனே புக் ஆயிடுது. அதை ஞாபகத்துல வச்சுங்க. 15 மாடலை காட்டுறேன், உடனே பாத்துங்க. வண்டி செம குவாலிட்டியா நல்ல ஒரிஜினாலிட்டியா புது சீட்டு கீழே மேட்டு
அப்புறம் வந்து செல்ஃப் கண்டிஷன், புது பேட்டரி, அதாவது வந்து இன்னும் சீல் கூட பிரிக்கல, புது பேட்டரி போட்டிருக்கேன். எல்லாமே பக்கா கண்டிஷன்ல ரெடி பண்ணிருக்கேன். பாத்துங்க வண்டியை. பாடியும் வந்து 27,000 ரூபாய் செலவு பண்ணி புது பாடி கட்டியிருக்கேன். ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கட்டிப்பா, டக்கு டக்குன்னு கட்டிக்கோ. வெளியே செல்ஃப் கண்டிஷன்ல தான் இருக்கு. வேணா ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன், அது பேச்சுக்கு இடையூறா இருக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. இது வந்து 2015 மாடலு. எஃப்சி ஒரு வருஷம் எடுக்க மாட்டேன் நான். இன்சூரன்ஸ் போட்டு புக்கை சரண்டர் வச்சு கொடுத்துறோம். உங்க ஊர்ல போய் எடுத்துங்க. இல்லை எனக்கு எஃப்சி தான் பண்ணி வேணும்னா பண்ணியும் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ரேட் பேசி எடுத்துக்கிறதுனா உடனே கால் பண்ணி உடனே எடுத்துங்க. வண்டி பாடி ஸ்கொயர் ஃபீட் தான், ஸ்கொயர் ஃபீட் பாடி தான், மரபாடி கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் மரபாடி கட்டிட்டு இருந்தேன். சில பேர் மரபாடி தான் எங்க ஊர் சைடு விரும்புவாங்க. முக்காவாசி பேர் இது விரும்புறாங்க. இப்ப என்னன்னு தெரியல, எனக்கு ஸ்கொயர் ஃபீட் பாடி தான், இரும்புல தான் வேணும்ன்றாங்க. அதனால இரும்புல கட்டியிருக்கேன். பாடி பக்காவா இருக்கு. மேலேயும் இது கீழே இருக்க மாதிரி மேலேயும் அப்படியே கம்பெனியினுடைய ஒரிஜினல் அந்த ஷீட் போட்டிருக்கேன். பக்காவா ரெண்டு மேலேயும் கீழேயும் பக்காவா கட்டியிருக்கேன். பெயிண்டிங் ஒரிஜினாலிட்டி. நம்மகிட்ட எப்பயும் பெயிண்டிங் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கும் பெயிண்டிங். நல்லா பாத்துங்க. இது 2015 மாடல். எக்ஸ்ட்ரா எல்டி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ், ஒரு வருஷம் எஃப்சி புக்கு சரண்டர் பண்ணி கொடுத்தலாம். தேவைப்படுறவங்க 96770701 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க. கொஞ்சம் வாரம் போயிட்டு தெரியுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல். ஒரு வருஷம் இன்சூரன்ஸ், 2 வருஷம் எஃப்சி, அப்புறம் வந்து உங்க ஊர் என்னவோ அந்த ஊருக்கு புக்கு சரண்டரே பண்ணி வச்சிருக்கேன். 2019 சிங்கிள் ஓனர் தான். வண்டி வெறும் 13,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஜஸ்ட் நம்மகிட்ட எப்பவுமே ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கும். 19, 18 அப்படின்றது நல்லா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வண்டி எக்ஸ்ட்ரீமா சொல்லலாம். என்கிட்ட எல்லா வண்டியுமே எக்ஸ்ட்ரீமா சொல்லிட்டு இருக்கீங்களா, ஏன் பாய் இப்படி பண்றீங்க, ஒவ்வொரு வண்டியும் இப்படி தானே பாய் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனா நான் பார்த்து தானே எடுக்கிறேன். பொதுவாகவே நான் வண்டி அந்த அளவுக்கு எனக்கு ஒரிஜினாலிட்டி இருக்கணும், வண்டி சேஸ் சுத்தமா இருக்கணும், இப்படிலாம் இருந்தா தான் நான் வண்டி எடுக்கிறேன். அதனால எல்லா வண்டியுமே என்கிட்ட எக்ஸ்ட்ரீம் தான். இந்த வண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. பாடியே வேற லெவல்ல அவங்களே கட்டியிருக்காங்க, நான் கட்டல பாடி. செம. இது வந்து மரபாடி தான் கிடையாது, இதுவும் ஸ்கொயர் ஃபீட் இரும்பு பைப் தான். பக்காவா இருக்கு. இன்ஜின்ல இருந்து எல்லாமே வெறும் 13,500 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் 13,500 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடுது. டயரு ஆவரேஜான கண்டிஷனு. பேட்டரி புது பேட்டரி, எக்ஸிட் பேட்டரி, புது பேட்டரி போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் பக்கா கண்டிஷன்ல இருக்கு. அதாவது ₹1 செலவு கிடையாது. ஒரே ஒரு ஸ்க்ரூ கூட நீங்க வாங்கி போடுற மாதிரி இருக்காது. லாபத்துல வச்சுங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு வண்டி, செம்ம குவாலிட்டி. எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த வண்டி. நானே கூட வச்சுக்கலாம். அப்படி நீ என்ன வச்சு நான் என்ன பண்ண போறேன், என்ன பர்பஸ் பண்ண போறேன் அந்த அளவுக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் காலடியில எடுத்து வந்து போட்டுமான்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் படத்துல ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த அபே வண்டி உன் காலடியில எடுத்து வந்து போட்டுட்டான்னு கேட்டா நான் ஆமான்னு. ஏன்னா அபே வண்டி மேல எனக்கு ரொம்ப அலாதி பிரியம். எனக்கு அந்த அளவுக்கு பார்த்து நான் ரெடி பண்ணுவேன். வண்டி எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். இப்படி நான் என்னுடைய டேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி பக்காவா எல்லாருக்கும் என்னுடைய டேஸ்ட் அடுத்தவங்க விரும்புற மாதிரி பண்றேன். எல்லாரும் வரும்போதெல்லாம் எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், அப்படி தான் நல்லா இருக்குன்றாங்களே, அதெல்லாம் நான் காப்பி பண்ணி மறுபடியும் அப்படிலாம் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு மாதிரி பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இன்னைக்கு வண்டி இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், இப்படி இருந்தாதான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்றத நான் புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப பாடி கட்டி தர்றேன். வண்டி இது பாடி கட்டியே இருந்தது. எனக்கு இந்த பாடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படியே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். வண்டி ஒரிஜினாலிட்டியா 2 வருஷம் எடுத்து பண்ணியாச்சு, இன்சூரன்ஸும் போட்டாச்சு, புக்கு சரண்டரா அடிச்சு வச்சிட்டேன். எடுத்துட்டு போய் உங்க பேர்ல அப்படியே மாத்தி வேண்டியதான். 2019 இல்ல 24 ஆயுது. இன்னும் 24, இந்த 20 இப்பதான் பிறந்திருக்கு. இப்ப எடுத்த மாதிரி இருக்கு வண்டி. அப்படியே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் செம்ம சவுண்டு. அந்த வண்டிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா புது பேட்டரி எல்லாமே பக்காவா போட்டிருக்கேன். அதனால தேவைப்படுறவங்க 96770701 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தவர் போல ஆவார் என்பதை முழுமையா நான் நம்பக்கூடியவனா இருக்கேன். அதனால ஒரு மனிதரை வாழ வைக்கலாம் அப்படின்றது ஒவ்வொரு 5 வண்டிக்கு பிறகும் 10,000 ஒவ்வொரு நபருக்கு கொடுக்குறேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு என்கிட்ட வாங்க. இது வந்து பெருமைக்காகவோ அல்லது என்கிட்ட வண்டி விற்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் செய்யல. இதை அதாவது வந்து ஒரு உதவி வந்து தெரியாம கொடுக்கலாம், ஒரு உதவி வந்து தெரிஞ்சு கொடுக்கலாம். இது வந்து தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய உதவி. தெரியாம கொடுத்தாலும் நன்மை தான், தெரிஞ்சு கொடுத்தாலும் நன்மை தான். அந்த தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய இதெல்லாம் பெருமை இருக்கக்கூடாது. நான் கொடுக்குறேன் அப்படின்ற பெருமை இருக்கக்கூடாது. தெரிஞ்சு கொடுக்கும்போது என்ன பார்த்துட்டு யாராவது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தில் நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நன்மை அதிகம். ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுக்குறேன், இதான் பாருங்க 10 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது வேற.
10 ரூபா கொடுக்கும்போது என் பக்கத்துல ஒருத்தர் 10 ரூபா கொடுப்பாரு, நான் கொடுக்கறத பார்த்துட்டு அப்படின்னு கொடுக்கும்போது அவரும் ஒரு 10 ரூபா கொடுப்பாரு இல்லையா. இந்த நோக்கத்துல கொடுக்கறதுக்கு தான் வந்து இறைவன் வந்து சிறந்த ஒரு நன்மையை தருவான். அந்த நோக்கத்துல தான் ஒவ்வொரு ஆளுக்கும் 5 வண்டிக்கு பிறகு 10,000 கொடுக்கலான்ற ஒரு முடிவை எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்களும் உதவி செய்யுங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. என்கிட்ட ஃபைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு வாங்க. உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு வாங்க. மோஸ்ட்லி நான் ஊர்ல இருக்க மாட்டேன், அதனால சொல்லிடுறேன். சேனல் எண்டுக்கு வந்துட்டோம். தாறுமாறு தங்கத்தேரு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது FM ஆட்டோ கன்சல்டிங் படுஜோடு. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாஸ்.